இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியும்ல, ஒரு கூலி படம் நல்லா இல்லைன்னா அப்படின்னாலே பெரிய லெவல்ல வைரல் ஆக்கிறாங்க. தக் லைஃப் ஒரு கமலஹாசன் மணிரத்னம் காம்பினேஷனு, சிம்பு திரிஷா திரிஷா அப்புறம் வந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்லாம் இருந்த படத்தையே வந்து ஒன்றும் இல்லாம காலி பண்ணாங்க. படம் நல்லா இல்லை, ஆனா பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா இன்னைக்கு பெரிய கூர்மையான ஆயுதமா மாறி. நீங்க என்ன இருந்தாலும் சோசியல் மீடியால ஒரு படம் வந்து 1/2 மணி நேரத்துல போடுறான், படம் இன்னும் செல்ஃப் எடுக்கவில்லைங்களா? இல்ல இன்னைக்கு சோசியல் மீடியா அப்படின்னா கூர்மையான ஆயுதமா மாறி. சோசியல் மீடியால எப்படின்னா இணைய கூலிப்படைகள் அப்படின்னு ஒரு குரூப்பே இருக்காங்க, சினிமாலையுமே இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்த பிரச்சனைன்னா அவங்க வந்து இதை வந்து இணைய கூலிப்படைகளை ஏவி விட்டு காசை கொடுத்து அவனை அட்டாக் பண்றாங்க, இவனை அட்டாக் பண்ணுவாட்டாங்க. இது நடக்க ஆரம்பிச்சிச்சு இப்ப சமீபத்துல. இது தவறான கலாச்சாரம், தவறான போக்கு, ஆனா நடக்குது. இப்படி வந்து சிவகார்த்திகேயன் வந்து எப்படி சொல்றது, கேபி பாலாவோட படத்துக்கு இணை கூலிகளை ஏவி விட்டு அதுக்கு பணம் செலவழிச்சு இந்த படத்தை ஓட விடாம பண்றாரு. இப்படி எல்லாம் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா, இது வந்து சிவகார்த்திகேயன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 75 கோடி ரூபா வாங்கக்கூடிய ஒரு நடிகரா இருக்காரு. சிவகார்த்திகேயன் வந்து அவரோட ஸ்டாண்டர்டும் ஸ்டேட்டஸுமே வேறையா போச்சு. தமிழ் சினிமால தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நடிகரா வந்து சிவகார்த்திகேயன் வந்துட்டார். இப்போ வந்து அஜித் விஜய் படம் வந்தா அது மார்க்கெட்ல வந்து என்ன வந்து கலெக்ஷன் பண்ணுமோ அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயனுக்கும் கலெக்ஷன் கேரண்டி இருக்குங்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நடிகர், அவருக்கு போட்டியாளரா யாரை நினைக்கலாம்? தனுஷை நினைக்கலாம், சிம்புவை நினைக்கலாம், இப்படி யாராவது நினைக்கலாமே தவிர கேபி பாலாவை எங்கேயாவது போட்டியா நினைப்பாங்களா? கிடையவே கிடையாது.